முன்னாடி வந்து உட்கார்ந்ததோ தப்பாக போச்சு. இவன் முறைச்சி எங்களையே பார்க்குறான். வெளியில் ஓடலாம்னு பார்த்தா ஓடவும் முடியல. ஆமாம் ஃபாதர் அப்படின்றான். மனசில் இருக்கிறது அப்படியே சொல்லிட்டே சாமி. ஒருத்தன் பிரசங்கம் வச்சுக்கிட்டே இருக்கான் பாருங்க, அவன் இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தான். எனக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்ச நேரம் வரைக்கும் கண்டுக்காத மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன். ஏதோ சின்ன பையன் ஏதோ நம்மளை வச்சு செய்கிறான் அப்படின்னு. அப்புறம் மனசு கேட்கல. அப்புறம் டே என்னடா வேணும் உனக்கு, இன்னும் இப்படிங்கிற அப்படிங்கிற என்ன இல்லை பாத பொங்கல் ஆறுது, கொஞ்ச நேரம் பிரேக் விட்டின்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம். பாருங்க, அவனுக்கு கவலை பொங்கல் ஆறிடும் அப்படின்ட்டான். இப்போ இங்கே கூட கொஞ்சம் பேர் கவலையோடு வந்து உட்காந்துருப்பீங்க. ஐயையோ கறி கடைக்கு போய் கறி வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தோம், இவன் போடுற போதை பார்த்தா வாழ் தான் இருக்கும் போல இருக்க அப்படின்னு கவலையோடு இருக்கிறவங்களும் இருப்பீங்க. பரவாயில்ல, ஒரு நாள் வேறு வழி இல்லை, வந்தாச்சு ஆண்டவரோட பிள்ளைகள். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒரு பயணத்தில் நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். எதையோ சொல்லிகிட்டு இருந்தேன், நான் மிஸ் பண்ணிட்டேனே. ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருந்தேன் பாருங்களேன். அவர் வந்து உட்கார்ந்தாரு பாருங்க, முடிச்சு பார்க்குறாரு, பக்தி பரவசத்தில் இருந்துட்டு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வேலையும் காணோம். எல்லாம் பூச முடிச்சோன்னே விட்டா பறந்துட்டான். சரி சாமியாரை பார்க்கலான்னு ஒரு போய் சாமியாரை போய் கதவை தட்டினா, ஃபாதர் அப்படியே கதவை திறந்து தலை நீட்டி வாட் யூ வாண்ட் அப்படின்னாரு. ஐ வாண்ட் டு டாக் டு ஐ எம் நியூ டு திஸ் பிளேஸ். நோ ஐ டோன்ட் ஹேவ் டைம், யூ கெட் அன் அப்பாயின்மெண்ட் அப்படின்னார். நோ ஐ டோன்ட் ஹேவ் அன் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வீக் யூ கம், ஐ வில் கிவ் அன் அப்பாயின்மெண்ட் அப்படின்ட்டார். ஒரு வாரம் தாக்கு பிடிக்கணுமே. இந்த மனுஷன் போயிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தார். எப்படி வந்தார்? கையில் ஒரு கொடையை கொண்டு வந்துட்டார். கொடையை கொண்டு வந்துட்டு சாமியார் பூச வச்சுட்டு இருக்கும்போது அவர் பாடுபட மனம் வந்து அப்பத்தை எடுத்து வானுயர்த்தின்னு சொல்லும் போது இவர் கொடையை எடுத்து தலைக்கு மேலே உயர்த்திட்டார். கொடையை விரித்து பிடிச்சிட்டார். கோயிலுக்குள்ள எல்லாருக்கும் பீடம் மறைக்குது, பக்தி பரவசம் ஸ்பாயில் ஆகுது. உடனே ஏய் கொடையை மடக்கிய அறிவு கட்டவிட, கோயிலில் வந்து யாரும் கொடை பிடிப்பாங்களா அப்படின்னு ஒரே சலசலப்பு. உடனே சாமியார் என்னடா சத்தம் கேட்குதுன்ட்டு நன்மையை வச்சுவிட்டு இறங்கி போய், யாரியா நீன்னு, உனக்கு என்னையா வேணும் அப்படின்னு கேட்டார். இதை கேட்பீங்க தாண்டா, நானும் ஒரு மாதமாக வந்துட்டுருக்கிறேன். நீ யார், உனக்கு என்ன வேணும்னு கேட்பீங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஒருத்தரே என்னைய கேட்கல. இந்த வழிபாட்டினுடைய அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல. இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட சவால். இந்த பங்கில் நீங்கள் பெருமையாக சொல்லுவீங்க, இந்த பங்கில் நான் ஒரு 30 வருஷமாக இருக்கிறேன். 30 வருஷமாக இருங்க, 40 வருஷமாக இருங்க.